வணக்கம், இது உங்கள் சென்னை மெக்கானிக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன் ப்ரோக்கு வந்து சேஞ்ச் பேக்கெட் தான் மாற்ற போகிறோம். அது கூடவே வந்து பிரேக் ஷூ, அதுக்கப்புறம் வீல் ரப்பரும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீலை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். வீல் போல்நட்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு வீல் ஆக்சலை ரிமூவ் பண்ணிவிட்டு வீலை தனியாக வெளில எடுத்துகிட்டு நம்ம பிரேக் ஷூவை வந்து புதுசு தான் மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நான் சொன்ன மாதிரியே வீல் ரப்பர்லாம் வந்து புதுசு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பழைய செயினை வந்து ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செயினை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செயின்ஸ் பேக்கெட்டோட பெரிய பல்லை வந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெரிய பல்லை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அதில் இருக்க போல் நெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்க செயின்ஸ் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய பெரிய பல்லை வந்து நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பழசை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, புதுசை வச்சு நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போல் நெட்டை வச்சு ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து போல் நெட் வந்து ஃபுல் டைட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட செயின்ஸ் பேக்கெட் வந்து பேரிங் வந்து நம்ம மாற்ற போகிறோம். பழைய பேரிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்க பேரிங்கை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பேரிங் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க சின்ன பல்லை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ சின்ன பல்லை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயினை வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து செயினை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து லாக் போட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். செயின் வந்து நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீல் ரப்பர் மாற்றுறதுன்னு சொல்லியிருந்தேன். வீல் ரப்பரையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ரப்பர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வீலை வந்து எம்ஐ ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பழைய பிரேக் ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்திருக்க பிரேக் ஷூவை வச்சு ஃபிட் பண்ணிடலாம். அப்புறம் கடைசியாக நம்ம வீலை எடுத்து நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு வீல் போல் நெட்டை வந்து ஃபுல் டைட் வச்சிடலாம். அதே மாதிரி பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடலாம். இப்போ வண்டியில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. வீல் ரப்பரு, பிரேக் ஷூ, அதுக்கப்புறம் பேரிங் மாற்றுறது, செயின்ஸ் பேக்கெட் மாற்றுறதுன்னு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். Thank you for watching.